போட்டு படுத்திருக்காங்க. எப்படி நானா மேல வரலையே, அவங்கள தூக்கிட்டு வந்திருப்பாங்களா? தூக்கிட்டு வந்தா எனக்கு தெரிஞ்சிருக்குமே. சோ கடவுளே. என்ன செல்லம், என்னமோ தானா என்னமோ மனசுக்குள்ளேயே பேசிக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாமன்ட்ட கேட்டா என்னன்னு சொல்வல்ல. ஏங்க நான் கீழே தானே நைட்டு படுத்து தூங்குனேன். நான் எப்படி மேலே வந்தேன்? அதுவும் இப்படி உரசிக்கிட்டு படுத்து கிடக்குறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? ஏய், நீ பெட்டில் தான் படுத்து தூங்குன, உடனே கீழே படுத்து தூங்கணும்னு ஃப்ராடா விடுற. நீனா வந்து படுத்துட்டு பாத்தியா, கீழே படுத்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. நான் தூங்குனதுக்கப்புறம் வந்தா என் பக்கத்தில் வந்து கையை போட்டுக்கிட்டு படுத்து கிடக்குற. சரி, நீனே கையை போடுற, அப்புறம் நான் சும்மா இருப்பேனா? அதனால தான் நானும் கையை போட்டுட்டு படுத்தேன். இதில் என்ன தப்பு இருக்குது? எந்திரிச்சோன்னு பாத்தியா என்னை குத்தம் சொல்கிற. பண்ணுறெல்லாம் நீ பண்ணிட்டு என்னை சொல்றியாக்கும். இந்த பொண்ணுங்களே இப்படிதாப்பா, பண்ணுறெல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துருவாங்க. நீனே படுத்துட்டு என்னை சொல்கிற, விட்டா நானே தூக்கி போட்டோன்னு சொல்லிடுவா போலையே. இல்ல, நான் கீழே தான் படுத்தேன். நான் எந்திரிச்சு வந்து படுக்கவே இல்லை. நான் இதுக்கு எந்திரிச்சு வந்து படுக்க போறேன்? எனக்கு என்ன ஆசையா உங்க பக்கத்துல உங்க தோல் மேல கையை போட்டு தூங்கணும்னு? அப்பெல்லாம் ஒண்ணு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை. நான் கீழே தான் படுத்தேன். நீங்க தான் வேணும்னே தூக்கி போட்டிருக்கீங்க. என்னை வம்புலுக்கு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நான் ஒன்றும் வேணும்னே உன்னை தூக்கி போட மாட்டேன். உன்னை வேணும்னே தூக்கி போடுறதுக்கு ஒரு பெரிய உலக அழகி இவளை போய் தூக்கி போடுறாங்க. அப்புறம் எப்படி நானா வந்து படுத்தனா? ஆமாம், நீனாலே வந்து படுத்துருக்க. படுத்துட்டு இல்லை நீ இப்போ எப்படி மலுப்புற பார்த்தியா? உன்னை வச்சுக்கிற ஒரு நாளைக்கு படுக்கிறதுக்கு ஆசையாக இருந்தால் பக்கத்துலேயே படுத்து தூங்க வேண்டியதானே. இதில் என்ன இருக்குது? நான் என்ன வேணாம் நான் சொல்ல போகிறேன்? அவ்வளவுக்குலாம் நான் கல்லஞ்சக்காரன்லாம் இல்லைம்மா. நீ படுக்கிறதுன்னா தாராளமாக படுத்துக்கலாம். நீ எதுக்கு நான் தூங்குனதுக்கப்புறம் தெரியாதனமாக திருட்டுத்தனமாக வந்து இப்படி படுக்கணும்னு ஆசை சொல்லியிருந்தா நானே படுக்க சொல்லியிருப்பேன்ல. அப்புறம் எனக்கு தெரியாமல் காலைல கீழே படுக்கிற மாதிரி போய் படுத்துக்கிறேன். இன்னைக்கு நல்லா வசமாக மாட்டிக்கிட்டியா? ஐயய்ய, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நடிக்காத. இது வந்ததுலேருந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு போல 4-5 நாளாக. எனக்கு தான் சரியாக தெரியல. இன்னைக்கு தான் உனக்கு முன்னாடியே இருந்துச்சுட்டேன்னா அதையும் கப்புன்னு உன்னை பிடிச்சி வச்சுட்டேன். நீ வாட்டுக்கு எஸ்கேப் ஆகிட்டேன்னா இப்படி தான் டெய்லி திட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? இல்ல, நானும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சும்மா சும்மா என்னை ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காதியா. எனக்குலாம் ஒன்றும்லாம் ஆசை இல்லை. உங்கள்கிட்ட பேசுறதோட அவ்வளோதான். மற்றப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் கீழே தான் படுத்துக்கிறேன். நீங்கள் பண்ணிவிட்டு சும்மா சும்மா என்னை சொல்கிறீங்க. எனக்கு போய் பேசினா பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா? அப்படியா? பொய் பேசினா பிடிக்காதா? ஏன் நீங்கள் அர்ச்சந்திரன் பரம்பரையா? இல்லை இல்லை, நீ தான் பொய் சொல்கிற. நீ என்ன இது பண்ணுறியா? பாத்தியா இப்போ கூட பாத்தியா, பிடிக்கலன்னா கையை விளக்கி விட்டு நீ வாட்டுக்கு எந்திரிச்சிருக்கலாம்ல. ஆனால் நீ என்ன பண்ணுற? சண்டை போடுற சாக்கில் அப்படியே இதே சாக்குன்னு படுத்து கிடக்குற. அப்போ உனக்கு பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருந்தா பேசாமல் இருக்க வேண்டியதானே? எதுக்கு ஏதோ பிடிக்காத மாதிரி இப்படி துள்ளி குதிக்கிற? எனக்கு எந்திரிக்கணும் தான். நீங்கள் கையை விட்டால் தானே நான் எந்திரிக்க முடியும். இப்படி இரும்பு பிடியா பிடிச்சிருந்தா நான் இப்படி எந்திரிக்கிறேன். நான் ஒன்றும் இரும்பு பிடியெல்லாம் பிடிக்கலப்பா, லேசாக தான் பிடிச்சிருக்கேன். எனக்கு நல்லா இருக்குது. உனக்கு நல்லா இருந்தால் இப்படி சத்த படுத்துக்க, கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம். யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நம்மளை யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறா சொல்லு? இதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது. நீங்கள் முதல்ல கையெடுங்க. நான் முதல்ல கிளம்பணும், டைம் ஆச்சு. கிளம்புறதுன்னா கிளம்பு, நான் உன்னை வேணான்னு சொன்னேன். சும்மா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காது. கையெடுங்கப்பா, எடுத்தா தானே நான் போக முடியும். இப்படி பண்ணால் எப்படிப்பா? தெரியல, இந்த ஃபீலிங் நல்லா இருக்கு. உன்னை விடணும்னு தோணல. இப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கலாமே. எதுக்கு ரொம்ப இது பண்ணுற? கொஞ்சம் நேரம் இருவே, நல்லா இருக்குப்பா. இந்த மாதிரி ஃபீலிங்லாம் நான் அனுபவிச்சதே இல்லைப்பா. லவ் பண்ணுற பேருனே, ஆனால் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லைன்னா புரியல. இல்லைப்பா, அந்த மாதிரி மொத்தம் எங்கேயும் வெளியில் சுற்றுறது அந்த மாதிரிலாம் இல்லை. நான் இப்போ லவ் பண்ண ஆரம்பித்தோம் 1 மாதத்துக்கிட்ட தான் இருக்கும். அவள் தான் பின்னாடியே சுற்றுனா. நான் வேணான்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். டேரெக்டாக பார்த்தா அம்மாட்ட வந்து பேசிட்டா. அம்மாவும் கம்பல் பண்ணி நல்ல பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் லவ்வுன்னு கிடையாது, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், அவ்வளோதான். நமக்குலாம் லவ் பண்ணுற ஐடியாலாம் இல்லைப்பா. அப்போ நீங்கள் லவ் பண்ணலையா? அப்போ என்கிட்ட மட்டும் மித்ராவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், அதனால லவ் பண்ணுறோம்னு சொல்லிக்கிட்டு. அம்மாவும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு, அவளும் அப்படி தான் எல்லாரும் சொல்லிக்கிருக்கா. அதனால தான் லவ் பண்ணுன்னு. மற்றபடி அவன் மேலே எனக்கு ரொம்பலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு. அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா ஓகே தானே, அப்படி தான் ஓகே சொன்னேன். இப்போ பார்த்தா வாழ்க்கை தலைகீழாவே மாறிடுச்சு. இப்போ பார்த்தியா 2 பேரும் எப்படி இருக்கணும்? நல்லா தானே இருக்கு. உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கும் தான், ஆனால் எனக்கு வேணாம். நான் போகிறேன். எங்கடி போகிறப்ப? நான் போய் கிளம்ப போகிறேன். எனக்கு டைம் ஆச்சு. ஏண்டி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், எவ்வளோ ஆசையாக பேசிக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு எனக்கு டைம் ஆச்சு கிளம்புன்னு சொல்லிட்டு போகிறேன். எனக்கு தான் டைம் ஆச்சு. கொஞ்சம் நேரம் இப்படி இருந்தானே நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கு. இப்படியே இருந்தோம்னா வேற மாதிரி தப்பாயிரும். நான் இருக்கலப்பா, நான் கிளம்புறேன். என்ன தப்பாயிரும்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நானா அவ்வளோ கெட்டவெல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் அப்படிலாம் என்னை வளர்க்கலை. நான் அவ்வளோ நல்லவன் தெரியுமா? நான்லாம் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், உன்னை ஒன்றும் கடிச்சு திங்க மாட்டேன். தைரியமாக என்னை நம்பிக்கிரு. இப்போ இப்படிதான் சொல்லுவீங்க. அப்புறம் ஏதாவது தப்பா போச்சுன்னா நீங்கள் வாட்டுக்கு எனக்கு கண்ணன் போயிடுவீங்க. அப்பெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏன்டி நீ பார்த்துக்கிட்டே இருக்க? அவ்வளோ அழகாக இருக்கேன்னா சைட் அடிக்கிறேன்னா ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டு சைட் அடிக்க வேண்டியதானே? இல்லையே, நான்லாம் ஒன்றும் பார்க்கலையே, சும்மா தான். சரி திரும்ப. சும்மா சொன்னால் உடனே மூஞ்சி திருப்பிக்கவே பார்த்தியா? தெரியாதனமாவே பார்த்துக்க, நல்லா தான் இருக்கு. நான் ஒன்றும் யாரையும் பார்க்கல. நான் கிளம்புறப்பா. இதுக்கு மேலே விட்டா என் மனசையும் மாற்றிடுவியே. நான் கிளம்புறேன் முதல்ல. போடி போ. இந்த நாள் வசமாக மாட்டுவியல்ல, அப்போ இருக்கு.
என்ன மித்ரா காலையிலே வந்திருக்க? அம்மா எதுவும் பார்க்க வந்தியா? எதுவும் விஷயம் எதுவும் பேசணுமா? இல்லை கார்த்திக், ஆண்டி தான் வர சொன்னாங்க. ஏன் உங்களை சொல்லலையா? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னாங்க. என்னன்னு தெரியல, அதனால தான் வந்தேன். நீங்கள் என்ன இப்படி கேட்குறீங்க? ஓ அப்படியா? அப்போ இதுக்காச்சும் வர சொல்லியிருப்பாங்க. நானே உன்ட முக்கியமான விஷயம் சொல்லலான்னு தான் நினச்சேன். நல்ல வேளை அம்மாவே சொல்ல போகிறாங்களா? அம்மா சொன்னாதான் கரெக்டாக இருக்கும் எல்லாம். அப்படியா? என்ன கார்த்திக், நீங்களே சொல்லுங்கள். ஆண்டி சொன்னா என்ன, நீங்கள் சொன்னா என்ன, எல்லாம் ஒன்று தானே. இல்லை மித்ரா, நான் எப்படி உன்ட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அம்மாவே சொல்லுவாங்க, என்ன ஏதுன்னு கேட்டுக்க. நீ எதுவும் மனசு எதுவும் வருத்தப்படாத. என்ன நம்ம கையில் இருக்கா எல்லாம். கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதானே நடக்கும். நீ எதுவும் என் தப்பாக நினச்சிக்காத. என் சுச்சுவேஷன் அப்படி. என்ன கார்த்திக் இப்படி பேசுறீங்க? ஆண்டி ஃபோன் பண்ணும்போது நல்லா சந்தோஷமாக தான் பேசுனாங்க. நீங்கள் வேறு மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் வேறு ஏதாச்சும் சொல்கிறத நினச்சி தப்பாக இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டி வந்தாதான் தெரியும். ஆமாம், ஆண்டி எங்கே காணோம்? வாமா வித்ரா, வந்துட்டியா? நல்ல வேலை வருவியோ என்னன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை வந்துட்டேன். கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன்னு பார்த்தேன். சீக்கிரமே வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு ஒரு வேளை சாயங்காலம் வந்திருக்கலாம்ல. ஆண்டி, நீங்கள் ஃபோன் பண்ணி அவசரமாக என்னமோ பேசணும்னு சொன்னீங்களா? ஒரு வேளை கல்யாணத்தை பற்றி தான் பேச போறீங்களோ என்னன்னு. நான் வேலைக்கு போனேன்னா போகலை, நான் என்ன அவசரத்தில் ஒடியாந்தேன். நீங்கள் என்னென்னா வேலைக்கு போயிட்டு வாழ்ந்துருக்கலாம்லன்னு சொல்கிறீங்க. இதை நீங்கள் காலைல சொல்லியிருந்தா நான் வேலைக்கு போயிட்டு வந்திருப்பேன்ல. எதுக்குமா இப்போ மித்ரா வர சொன்னா? கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்கா? நானே எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். நீனே சொல்லிடுமா. நடந்தது நடந்துருச்சு. எதுவும் ஃபீல் பண்ணாமல் இது ஒன்று சொல்லு. நான் கிளம்புறேன். நானே எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. நீனே பக்குவமாக எடுத்து சொல்லிடு. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அவளும் கிளம்பிட்டா, நானும் கிளம்புறேன். என்னங்க ஆண்டி, கார்த்திக் என்ன சொல்லிட்டு போகிறாரு? அவளும் கிளம்பிட்டானா? யார் கிளம்பிட்டா? என்ன கல்யாணம்? எனக்கு ஒன்றுமே புரியலை. என்ன பேசணும் நீங்கள்? அதை முதல்ல சொல்லுங்கள். நீங்கள் நல்லா சிரிச்சுக்கிட்டு வர சொன்னீங்க. கார்த்திக் என்னமோ வேறு மாதிரி பேசுகிறாரு. என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு? அது இல்லைம்மா, அந்த வேலைக்காரி இருக்கால்ல, அவதே வேலைக்கு போய் குதிச்சுக்கிட்டு போகிறா. அதை பற்றி தான் சொல்கிறேன். நான் உன்னை இங்கே எதுக்கு வர சொன்னேன் தெரியுமா? எனக்கு என்னமோ உன்னை பார்க்கணும் போல் இருந்துச்சு. ஒரு வாரம் இங்கே தங்குறியா அப்படின்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். ஃபோனில் என்னத்தை கேட்டோம், நேரில் ஒரு வாரம் கேட்கலான்னு தான். உங்கள் அம்மா ஊரில் தானே இருக்காங்க, நீ ஹாஸ்டலில் தானே தங்கியிருக்க. ஒரு வாரம் வந்து அத்தை கூட இதேன். என்னங்க ஆண்டி சொல்கிறீங்க? நிஜமாக தான் சொல்கிறீங்களா? உங்கள் கூடவே இருக்கவா? நீங்கள் காலம் போனால் உங்கள் கூட இருக்க சொன்னாலும் உங்களுக்கு அடிமையாக பணி பண்ணால் உங்கள் கூடவே இருந்துருவேன். ஒரு வாரம் தானே, நான் இருக்க மாட்டேனா? இதுக்கெல்லாம் நீங்கள் என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? ஒரு வாரத்தை ஃபோன்லேயே சொல்லியிருந்தீங்கன்னா பொட்டி பிடிக்கையோடு வந்திருப்பல்ல. உனக்கு என்ன ட்ரெஸ் ஆமா? இல்லை, ட்ரெஸ்ஸு கிடக்கு, ஊர்பட்ட ட்ரெஸ்ஸு கிடக்கு. ட்ரெஸ் இல்லாத மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்க. ஸ்வேதாட்டு ட்ரெஸ்ஸு கூட இருக்குது. உனக்கு கரெக்டாக தான் இருக்கும். ட்ரெஸ்ஸை பற்றிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ இருக்கிறதானே? அதெல்லாம் நான் இருக்கிறேன் ஆண்டி. இருக்க மாட்டேன்னா நான் சொல்லவே மாட்டேன். ஆமாம், கார்த்திக் என்ன சொல்லிட்டு போகிறாரு அதை முதல்ல சொல்லுங்கள். எனக்கு ஒன்றுமே புரியலை. என்னமோ கல்யாணம் கடவுள் போட்ட முடிச்சு அப்படி இப்படின்னு வளர்றாரு. என்னாச்சு? ஆமாம், வேலைக்காரியெல்லாம் எதுக்கு நீங்கள் வேலைக்கு அனுப்புறீங்க? இங்கே வேலைக்கு தானே வராங்க, அப்புறம் வேற என்ன வேலைக்கு போகிறாங்க? இல்லைம்மா, ஏதோ வெளியிலையும் வேலை பார்க்குறாள். இங்கே பார்க்குற சம்பளம் கட்டுப்படி ஆகலையா, அதை வேலைக்கு போகிறா. மற்றபடி ஒன்றும் இல்லை. அவளை பற்றி என்ன பேச்சு நமக்கு? நீ கிளம்புறனா கிளம்பு, சாயங்காலம் வந்து மற்றதை பேசிக்கலாம். ஒரு வாரம் இருக்கையில் எனக்கு அதுவே போதும். சாயங்காலம் ஸ்பெஷலாக ஆண்டி உனக்கு செஞ்சு வைக்கிறேன், நீ போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வரேன். மித்ராவை வச்சு தான் கார்த்தியோட மனசையே மாற்றணும். ஒரு வாரம் இருக்குல்ல, அதுக்குள்ளே எதையாச்சும் பண்ணி இந்த சாதனை அடித்து துரத்தினாதான் தேவையில்லை. நிரந்தரமாக வீட்டிலே இருந்துருவா போலேயே. அவளை முதல்ல அடித்து துரத்தணும். எங்கேடி இப்போ கிளம்பி போகிற? உன்னை காலேஜுக்கு போவேன்னா நாளைக்கு போகலன்னு தானே சொன்னேன். இன்னும் 6 மாதம் தானே காலேஜ் முடிய போகுது. அதுக்குள்ளே இப்போ என்ன உனக்கு அவசரம்? காலேஜில் போய் படித்து கிழிக்கிற மாதிரி தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்குறது 60% தான். அதை வீட்டில் படித்து வாங்கினேன். ஒரு நாள் லீவ் போட்டால் குறைஞ்சா போயிடுவேன். இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரான்னு தானே சொன்னேன். எனக்குன்னா நீ வாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்க. யாருக்கோ சொன்ன மாதிரி. நான் என்ன பண்ணுறது? எனக்கு காலேஜில் முக்கியமான எக்ஸாம் இருக்குது. அசைன்மெண்ட்லாம் வேறு சப்மிட் பண்ணணும், ரெக்கார்டு எழுதணும். எனக்கு ஊர்பட்ட வேலை இருக்குமா? உனக்காண்டிலாம் நான் லீவ் போட முடியாது. யாரை கேட்டு நீ என்னை பொண்ணு பக்கம் வர சொன்ன? என்னை கேட்டியா? என்னை கேட்காம முடிவு பண்ணால் நானாக நிற்க முடியாது. நீ யாரை கேட்டு முடிவு பண்ணியோ அவங்களே நிற்க சொல்லுப்போ. இங்கே பாரு மீரா, வர வர வாய்க்கு வாய் பேசிக்கிட்டே இருக்க. பார்த்துக்க, பொம்பளை பிள்ளைன்னா வாய் அடக்கி பேசணும். இன்னொருத்த வீட்டில் வாழ போகிறவங்க இப்படி தான் பேசுவாங்களாம். எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுறது. நான் சொல்கிறத கேளு. பெரியவங்க சொன்னால் உன் நல்லதுதான் சொல்லுவாங்க. சும்மா வீம்பு பிடிச்சிக்கிட்டு தெரியாத. நீ எதை மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இந்த ஏற்பாடை பண்ணி ஒழுங்கு மரியாதை காலேஜுக்கு லீவ் போட்டுட்டு இரு, இல்லை காலை உடச்சி விடுவேன். உனக்கு தான் எல்லாம் தெரியும் இல்லைம்மா, அப்புறம் என்னம்மா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்க? நான் யாரை லவ் பண்ணுன்னு தெரியும்ல, அசோக் மாமாவை தான் லவ் பண்ணுறேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு. அவரை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். அவரை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு வேறு யாரையும் வேணாம். வேறு யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கவே, அப்புறம் நான் என்ன பண்ணுவோம்னே தெரியாது. என்ன பண்ணுவேன்? செத்து போயிடுவியா?
நான் எதுக்கு சாகணும்? எனக்கு என்ன தலை இழுத்தா நான் சாகுறதுக்கு? எனக்கு எப்போ விதி வருதோ அப்போதே நான் சாவேன். இதுக்காகலாம் நான் சாக மாட்டேன். நான் வாட்டுக்கு எனக்கு கண்ணன்னு வீட்டை விட்டு போய்க்கிட்டே இருப்பேன். சரியா? நம்ம சொந்தம் தானே, எல்லாம் ஒன்று தானே. நம்ம வேற ஆளுக மாதிரி பண்ணுற, வேற ஆளுகளாக இருந்தால் கூட இப்படி பண்ணால் பரவாயில்ல. எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று. அவங்க என்ன குறையா இருக்காங்க? எந்த கெட்ட பழக்கம் இல்லை, நல்ல பையனாக தானே இருக்காங்க. அப்பா கூட பிடிச்சிருக்கு, அப்பாட்ட நான் பேசலான்னு தான் இருக்கேன். அதுக்குள்ளே உனக்கும் தெரிஞ்சிருச்சு. நீனே பேசி முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி வைக்கணும். அதை விட்டுட்டு நீ என்ன பண்ணுற? வேற யாரையோ கூட்டிகிட்டு வர. நானாக லீவ் போட்டு இருக்க முடியாது. அவனை கல்யாணம் பண்ண ஒன்றும் இல்லடி, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாண்டி காலம் பூரா. நான் இப்போ பார்த்துருக்க மாப்பிள்ள நல்ல செட்டில்டு. மாமியார் மாமனார்லாம் அவ்வளோ தங்கமானவங்க, எந்த பித்தல் பிடுங்களும் இல்லை. நீ நினச்சதை வாங்கிக்கலாம், ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் வாங்கிக்கலாம். உனக்கு எந்த குறையுமே இல்லை. காரில் போயிட்டு காரில் வரலாம், உன் கால் தரையிலே படாது, அந்த அளவுக்கு இருக்கலாம். உனக்கு அம்மா அந்த மாதிரி பார்த்து வச்சுருந்தா நீ போய் வாடகை வீட்டில் தான் உருண்டு கிடப்போங்கிறேன். நான் வாடகை வீட்டிலே உருண்டு கிடக்கிறேன். எனக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் கிளம்புறேன். எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ வடிவ கிளம்புறோம்னு சொல்கிறேன். போ போ, நீ இல்லைன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதா? உன் ஃபோட்டோ இருக்குல்ல, ஏற்கனவே அனுப்பி பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஃபார்மாலிட்டிக்கு தான் இப்போ வர்றாங்க. சரியா? நேரில் பார்க்குறக்காண்டி. நீ இல்லைனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நான் முடிச்சிருவேன். சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் ஒரு டீ குடிப்பேன் உன்னை இருக்க சொன்னேன். போகிறதுனா போ, உன் இஷ்டத்துக்கு பண்ணால் நானும் என் இஷ்டத்துக்கு பண்ணுவேன். யார் நினைக்கிறதே நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ புள்ள காலேஜ் போகும்போது எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க நீ? அவளுக்கு காலேஜ் தானே போகிறா, அவளுக்கு பிடிக்காது எதுக்கு செய்யாதேன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறேன். இல்லைங்க, அவள் என்ன சொன்னா நீங்கள் கேட்டிங்களா? என்ன சொன்னாவ? அந்த உங்கள் மருமைன்னு ஒருத்தன் திடீர்னு அசோக்கு, அவனை தான் லவ் பண்ணுறான், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பானா. எனக்கிட்டே எவ்வளோ திமுறா பேசுவேன், அதான் எவ்வளவோ எடுத்து சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிற. என்னன்னு நீங்களே கேளுங்க. என்னம்மா அம்மா சொல்கிறது உண்மையா? ஆமாப்பா, அசோக் மாமாவை தான் நான் லவ் பண்ணுறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதில் என்னப்பா தப்பு இருக்குது? அவங்க நல்ல பையன் தானே. அவரை விட நல்ல பையன் எங்கே இருக்காங்க? காசு பண்ணதுக்கு ஆசைப்பட்டு எங்கேயாச்சும் பாலுங்கிறத தள்ளிவிட பார்க்குறியா? என் நல்ல பையனை கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாரு. அவரை கட்டிக்கிட்டு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன். உங்கள் கூடயும் இருப்பேன். எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். சொந்தத்துக்குள்ளே சொந்தம். ஏதாச்சும் ஒன்றுனா நீங்கள் தைரியமாக கேட்கலாம். ஏதாச்சும் பண்ணலாம்லப்பா. ஏப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கும் இந்த ஆசை இருந்துச்சுமா, ஆனால் உன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நான் பேசக்கூடாதுல்ல, அதனால தான் பேசாமலே இருந்தேன். உங்கள் அம்மா கிடக்கிற விடு, அவள் எப்படியாச்சும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாள். ஆமாம், உங்களுக்கு என்ன, உங்கள் மருமக பிள்ளை வந்தால் சந்தோஷம் தானே. எப்படா வீட்டுக்குள்ளே வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியே, அது இந்த மூலியமாக வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் நடக்காது, நான் நினச்சதே நடக்கும். இன்னைக்கு வராத, அதை நான் பேசி முடிச்சிருவேன். நீங்கள் ஒத்துக்கினாலும் சரி, ஒத்துக்கலைனாலும் சரி, இது நடக்கும். உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. அதெல்லாம் விடுமா, அம்மா அப்படி தான் சொல்லுவா. எல்லாம் ஒன்றும் இல்லை, எதையும் மனசில் நினச்சிக்காத. நீ காலேஜ் கிளம்பு. ஆமாம், நம்ம நினச்சது இங்கே என்ன நடக்குது? எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நான் இதை எப்பயாச்சும் நடத்தி காட்டுறேன் 2 பேருக்கும், அப்போ தான் கொழுப்பு கொஞ்சம் குறையும். மீரா, நீ ஒன்றும் கவலைப்படாத சரியா? அசோக் ரொம்ப நல்ல பையன். நானே இதை பற்றி உன்ட்ட எப்படி பேசுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டே இருந்தேன். பார்த்தா நீங்களே லவ் பண்ணுறீங்க. அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லடா, முன்னாடியே பேசி இது பண்ணியிருப்பல்ல. அம்மாவுக்கு தெரியும்னு எனக்கு தெரியவே இல்லையே. அம்மாவுக்கு எப்படி தெரியும்? அது எப்படியோ கண்டுபிடிச்சிருச்சுப்பா. உங்கள்கிட்ட சொல்லலான்னு தான். நீங்கள் ஒத்துப்பீலாம் ஒத்துக்க மாட்டீங்களான்னு தெரில. அவரே பேசுன்னு சொன்னாங்க காலேஜ் சொன்னேன். அதுக்குள்ளே அம்மாவே குட்டையை கிளப்பி எல்லாம் வெளியே வர வச்சிருச்சு. உங்களுக்கு ஓகே தானேப்பா? அசோக் மாமா ஓகே தானே? நல்ல பையன்மா, இதை விட என்ன வேணும்? நானே தூக்கி வளர்த்த பையன். அவனை பற்றி எனக்கு தெரியாதா? எந்த கெட்ட பழக்கம் இல்லை. நம்ம எது சொன்னாலும் ஓகே சொல்லுவான். நம்ம எதாக இருந்தாலும் தைரியமாக பேசலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா கிடக்குற, அவன் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பான். செல்லப்பா. சரிப்பா, நான் கிளம்புறேன். மச்சான் வாடா போகலாம். இப்போ யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நானே வந்துட்டேன். இனிமேலும் நீ யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? வா போகலாம். அட இருடா மச்சான், நேற்று நீ ஆஃபீஸ் வரல இல்லை? நம்ம ஆஃபீஸ்க்கு புதுசாக ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணியிருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா? அவ்வளோ அழகாக இருக்குது, அடக்கமாக இருக்குது, பவ்யமாக இருக்குது. நமக்கு ஏற்ற பொண்ணு. கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி பொண்ணுங்களை தாண்டா கல்யாணம் பண்ணணும். டே, உனக்கு தான் ஆள் இருக்குல்லடா, நீ என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எதுவும் பிரேக்கப் பண்ணிட்டியா? சீச்சி இல்லைடா, மீரா இருக்கா, அவளெல்லாம் பிரேக்கப் பண்ணுவானாடா? அவன் என் மனசுக்குள்ளே இருக்காடா. அதெல்லாம் இல்லை, இது வந்து சும்மா சைட் அடிக்கிறதுக்கு. அழகாக இருந்தால் பார்க்கணும் தானே தோணும். அதனால தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? நம்ம ஆஃபீஸே அந்த பொண்ணு பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. நேற்று வந்ததுலேருந்து எல்லாரும் ஆண் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ அடக்க உடக்கம். நம்ம ஆஃபீஸுக்கு எப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வருதுங்க. ஆனால் இவ்வளோ பேர் அடக்க உடக்கமாக அழகாக வருவா. ஆனால் என்ன கல்யாணம் ஆகிடுச்சோன்னு தான் டவுட்டாக இருக்குது. அதை எப்படி கிளியர் பண்ணுறேனே தெரிலடா. முன்னாடியாச்சும் கயிறு போட்டிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தா எல்லாரும் செயினுக்கு மாறிட்டாங்க. ஒன்றுமே தெரியல. காலை குனிஞ்சு பார்த்தா தான் தெரியும். கால் தெரிகிற அளவுக்குலாம் ட்ரெஸ்ஸு போடுறதில்ல. அந்த மாதிரி பொண்ணுங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீனே பாருவே, உனக்கே பிடிச்சிருச்சுன்னா மித்ரா விட்டுட்டு இந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு இருக்கும். என்னடா சொல்கிற? நீனே இவ்வளோ புகழ்றியே? அப்படி யாருடாரு? அங்கே பின்னால் திரும்பி பாரு, இந்த வந்துட்டாங்க. நீ கேட்டியில அவ்வளோ அழகான்னு. திரும்பி பாரு, உனக்கே தெரியும். யாருடா அது அவ்வளோ அழகாக வர்றது? பார்த்துருவோமே. இவ எங்க என்ன பண்றா? ஆஹா, இவர் வேலை பார்க்குற ஆஃபீஸா? தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனே. இப்போ என்ன பண்ணுறது?
என்ன மச்சான் பார்த்துக்கிட்டே இருக்க? நான் சொன்னது கரெக்டு தானே? எவ்வளோ அழகா இருக்கா, எவ்வளோ பவ்யமாக இருக்கான்னு பார்த்தியா? இப்போ தெரியுதா நம்ம பசங்கள்லாம் ஏன் பின்னாடியே சுற்றுறாங்கன்னு? ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சான்னு தானே தெரியல. உனக்கு தெரிஞ்சாச்சும் எப்படியாச்சும் சொல்கிறா கெஸ் பண்ணி. இவ்வளோ மட்டும் யாரும் இங்கே வர சொன்னது? இவள் வேலைக்கு போகிறது நான் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இல்லாமல் நான் பார்க்குற ஆஃபீஸுக்கே வந்து குத்துக்கல் மாதிரி நிற்கிறேன். இதில் இவங்க எல்லாரும் வேறு சைட் அடிக்கிறாங்க. எனக்கு அப்படியே வயிற்றுச்சலாக இருக்குது. அத்தாடி, இதுக்கு மேல இங்க நின்னா அவ்வளவுதான், நம்மள கொலை பண்ணிட்டான்னு பண்ணிடுவாரு. இவர் பாக்குறதே சரியில்லை, பேசாம கிளம்புறதே நல்லது. இவர் ஆபீஸ் தெரியாம வந்துட்டு வேலைக்கு போனதுக்கே அந்த குதி குதிச்சாரு. இவர் ஆபீஸ்க்கு வந்ததுக்கு என்ன பண்ண போறாரு தெரியலையே. என்னடா பாத்தியா? இவ இப்படிறா இங்க எப்பயில இருந்துடா இங்க வரா? என்ன மச்சான், உனக்கு ஏற்கனவே தெரியுமா? பாருவே என்ற ஒரு வார்த்தை கூட சொல்லல. யார்டா எனக்கு தெரிஞ்ச பொண்ணா? கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா கேட்டு சொல்றா. பசங்கள்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. டேய், உங்களுக்கு சைட் அடிக்கிறது வேற பொண்ணே கிடைக்கலையா? இவளெல்லாம் சைட் அடிக்காதியா. இவ யாருன்னெல்லாம் தெரியாது. இங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதையும் பார்த்துருப்போமோன்னு நினச்சி. மற்றப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இவளெல்லாம் ஒன்றும் சைட் அடிக்காதியா, போய் வேலைப்படுறேன். ஏன் நாங்கள் சைட் அடித்தா உனக்கு என்ன பண்ணுது? எனக்கு லவ்வர் இருந்தாலும் நான் சைட் அடிப்பேன். அதெல்லாம் யாரும் கேட்க முடியாது. என்னமோ உன் தங்கச்சிவோ இல்லை நீ லவ் பண்ணுற பொண்ணையோ இல்லை நீ கல்யாணம் பண்ண பொண்ணையோ சவுட் அடிக்க மாதிரி சொல்கிற. யாரையோ தானே, யாரையோ சைட் அடித்தா உனக்கு என்ன பண்ணுது? வேணா நீ சைட் அடி, இல்லையா உன் வேலையை பார்த்துட்டு போ. மச்சான், சும்மா தேவையில்லாத வேலை பார்க்கக்கூடாதுடா. சைட் அடிக்காதனா அடிக்காத, அவ்வளோதான். ஏன் இதுக்கெல்லாம் என்ற கேள்வி கேட்காத, எனக்கு பிடிக்கல. பாருடா, உனக்கு பிடிக்கலையா? நான் ஒன்றும் யாரையும் அடிக்கலப்பா, உனக்கு தெரிஞ்சக்குள்ள கூட அடிக்கலப்பா. யாரோ ஒரு பொண்ணு சைட் அடிக்கிறேன், முடிஞ்சால் கல்யாணம் கூட பண்ணிப்பேன். இதில் என்ன இருக்கு உனக்கு? டேய், இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கவே பல்ல உடச்சி உன் கையில் கொடுத்துரும். அதுக்கு அப்புறம் 32 பல்லும் வாயில் இருக்காது, உன் கையில் தான் இருக்கும். இப்போ என்னடா உனக்கு இவ்வளோ கோவம் வருது? ஓ, மித்ராவை கழட்டி விட்டுட்டு இவ்வளோ கரெக்ட் பண்ணலான்னு பார்த்துட்டியா? அப்படின்னா சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன். இதை ஏன் இன்டைரக்டாக அப்படி சொல்கிற? மச்சான் மனசுக்குள்ளே இதையே வச்சு பேசிக்கிட்டு இருக்க, கண்டுபிடிக்கிறேன். ஏய், எதுக்கு இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்த? உன்னை நான் வேலைக்கு போகாதுன்னு சொன்னேன். போனாலும் வேறு எங்கிட்டாச்சும் போய் தொலையக்கூடாதா? இங்கேதான் வருவியா? பயலுக்கு புறம் பாரு எப்படி ஆன்னு பார்க்குறீங்கன்னு. நீ எனக்கு என்னன்னு இங்கே நிற்கிற. நான் என்ன பண்றது? எனக்கு என்ன தெரியும்? உங்க ஆபீஸ்னா தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன், உங்க மூஞ்சிலே முழிச்சிருக்க மாட்டேன். நான் என்ன பண்றது? எனக்கு என்ன தெரியும்? பசங்க பாக்குறாங்கன்னா அவங்க கண்டு பாக்குறாங்க, அழகு இருக்கு, ரசிக்கிறாங்க. நீங்க வேணா ரசிக்கிறதா ரசிங்க, இல்லைன்னா போங்க. நான் என்ன பண்றது? நான்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. நான் எங்கே நிற்கிறோமோ அங்கே தான் நிற்பேன். இங்கே பாரு, நீ வெறுப்பேற்றுறதுக்குன்னே பண்ணுறியா எல்லாம்? அவங்கெல்லாம் என்னை பார்த்தா உங்களுக்கே வெறுப்பாகுது. உங்களுக்கு தான் என்னை பிடிக்காது. சில சமயம் பிடிக்கும், சில சமயம் பிடிக்காது. இப்போ வீட்டில் வேற மித்ராவை கொண்டாந்து வச்சிருக்கீங்க. நீங்க தானே சொல்லி வச்சிருப்பீங்க. நான் வரும்போது தானே அவளை பார்த்தீங்க. நீ எப்போ பார்த்த? நான் கிளம்பும் போதே அவள் வந்துட்டா, அவளை பார்த்துட்டே வந்தேன். நீங்க தான் வர சொன்னீங்களாமே. லூஸு, நான் தான் வர சொல்லலை, அம்மா வர சொல்லியிருப்பாங்க போல. எதுக்கு என்னன்னு கூட தெரியாது. வீட்டுக்கு போனால் தானே தெரியும் என்ன ஏதுன்னு, என்ன கூத்தடிப்பீங்கன்னு. நினச்சா ஒரு பேச்சு பேசுவீங்க. நான் இந்த ஆஃபீஸில் தான் வேலை பார்க்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்சா இங்கே பாருங்க, இல்லையா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வேறு எங்கிட்டாச்சும் போங்க. என்னை பசங்களாம் சைட் அடிக்க தான் செய்வாங்க, அழகு இருந்தால் சைட் அடிக்க தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் யாரையும் வேணாம்லாம் சொல்ல முடியாதுப்பா, அவங்க கண்ணு பார்க்குறாங்க. கொழுப்பு தாண்டி, வெறுப்பேற்றுறதுக்குன்னே பண்ணுறியா? இருடி, உனக்கு ஒரு நாளைக்கு இருக்கு வச்சுக்கிறேன். வர வர உனக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. வர்றப்ப புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு இப்போ என்ன பேச்சு பேசுகிற பற்றியா? ஆஃபீஸ்க்குன்னு தாவணி போட்டு வர. ஓ, ட்ரெடிஷ்னலாக இருந்தால் தான் எல்லாரும் பார்ப்பாங்கண்ணா. எல்லாரும் பார்க்கறதுக்குலாம் ஒன்றும் நான் ட்ரெஸ் போட மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி போடுறதுக்கு பிடிச்சிருக்கு, நான் போடுறேன். இதில் என்ன இருக்குது? சுடிதார் தான் வாங்கி வச்சுக்கணும். சுடிதாரே என்கிட்ட இல்லை, நான் என்ன பண்ணுறது? யாரும் எனக்கு வாங்கி தரது? ஸோ ஆமாம்ல, உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. நீ வரும்போது சும்மா தானே வந்த, 1 ட்ரெஸ் தானே எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு ஏன் இது தோணாமல் போச்சு? நீ என்னாச்சும் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. இல்லைன்னா அப்பாட்ட கேட்டிருந்தாலும் அவராச்சும் காசு கொடுத்துருப்பாரு, போய் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. உனக்கு வெளியில் போயும் பழக்கம் இல்லை. சரி, சாயங்காலம் போகலாம். போய் 2 பேரும் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம். முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு தோணி இருக்கணும், எனக்கு தோணலை. சாரி. பரவாயில்ல விடுங்க, சாயங்காலம் போகலாம். எனக்கும் ஒரு ஆளை போக ஒரு மாதிரியாக தான் இருக்குது, போகலாம்.